நீ இன்னும் தூங்கலையா? ரொம்ப நேரம் ஆயிட்டு. எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? எத்தே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதே, நான் முடிச்சிட்டு தூங்குதேன். நீங்கள் போய் படுத்துக்கோங்க. ராத்திரி 11 மணிக்கு ஃபங்க்ஷனா? எங்கே போகிற? எத்தே, நான் எங்கேயும் வெளியே போகல. இங்கேயே இப்போ இதே இடத்துல தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்து தூங்குதேன். நீங்கள் போய் படுத்துக்கோங்க போங்க. அப்படி என்ன ஃபங்க்ஷனுமா? எனக்கு தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சீரியல் செட்டு போடலை, ஒரு லைட்டு கட்டலை, ஒரு பாட்டு போடலை, ஒன்றும் செய்யலை. ஃபங்க்ஷனுங்க? யாருக்கு ஃபங்க்ஷனு? என்ன ஃபங்க்ஷனு? பிறந்தநாள் எதுவும் கொண்டாட போறியா? ஆமத்தே, பிறந்த நாளை தான் இன்னைக்கு கொண்டாட போகிறேன். அப்படியாம்மா? பிறந்தநாள் கொண்டாட போறியா? உனக்கா அவனுக்கா? சரி, எப்படியும் கேக் வெட்டுவீங்கல்ல, நானும் இருக்கேன். இருந்து கேக்க தின்னுட்டு போய் படுக்கேன். எத்தே, நான் இப்போ வெட்ட போகிற கேக்க நீங்கள் தின்னீங்கன்னா உங்கள் கண்ணு அவிஞ்சிரும். வேண்டாம், நீங்கள் பெசாட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க. காலையில் எந்திரிச்சு வந்து உங்களுக்கு நான் கேக்கு தாரேன். சரி, மாமியார் சேர்த்து வச்சுக்கிட்டு கேக் வெட்டுறதுல விருப்பம் இல்லை போல. நான் போய் தூங்குதம்மா. நீங்கள் என்னமும் செய்யுங்க. பாப்பா என் ரூமில் தான் தூங்குதா. காலையில் வரைக்கும் அங்கேயே கிடக்கட்டும். காலையில் கொண்டு வரேன். சரி தே, தயவு செஞ்சு போங்க. என்ன செய்ய போறான்னு தெரியலையே. பிறந்தநாள் கொண்டாட போறாளா இல்லைன்னா என்னமும் செய்ய போறாளா? ஒன்றும் புரிய மாட்டேக்கி. இந்த பையன் வேற இவ்வளோ நேரம் வராமல் இருக்கான். எங்கே போனா? 6 மணிக்கெல்லாம் டான்னு வீட்டு வாசலில் வந்து நிற்பானே. மணி 11 ஆக போகுது, இன்னும் ஆளை காணும். ஏன் போகாமல் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்காக? போயிட்டாக. எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த மனுஷன் நான் சொன்னதையும் கேட்காம போவார். பார்ட்டிக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு ஒழுங்காக வரணும்னு சொல்லுதேன். இவர் பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி நெட்டம்மா ஒன்றும் கேட்கல, ஃபோனை வைக்கன்னு வச்சுட்டாரு. எப்பந்தான் வராருன்னு நானும் பார்க்கேன். இந்த இடத்த விட்டு நான் அசைய மாட்டேனே. இன்னைக்கு இருக்கு இந்த கண்ணாடிக்காரனுக்கு கச்சேரி. நான் செத்து பொழைச்சவன்டா, யமன பார்த்து சிரிச்சவன்டா. நீ எமனை பார்த்து சிரிக்கியா இல்லைன்னா இப்போ ஏமன் உன்னைய பார்த்து சிரிக்கானான்னு பார்க்கேன். யார் இது? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. உத்து உத்து பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேக்கே. என்னது இது? நம்ம பொண்டாட்டி மூஞ்சி மாதிரி தெரியுது. எங்க பார்த்தாலும் இவன் மூஞ்சி தான்ப்பா தெரியுது. வீட்டுக்குள்ள வந்தாலும் இவன் மூஞ்சி தான் தெரியுது. ரோட்ல அலைஞ்சாலும் இவன் மூஞ்சி தான் தெரியுது. இப்போ சோபால பார்த்தாலும் இவன் மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. செய், சரியான பிசாசா இருப்பா போல. எங்க பார்த்தாலும் மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கா. ஓ, ரைட்டு. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இது. நம்மளுக்கு அவன் மேல கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் அவ உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. நெட்டம்மான்னு பின்னாலேயே சுத்தினதெல்லாம் மறந்துட்டு போல. இப்போ என்னைய பார்த்தா பிஐ மாதிரி தெரியுதோ? சப்பா, இந்த இடத்துல நல்ல தூக்கம் வரும் போலயே. வீட்டுல இந்த இடத்துல நான் படுத்ததே இல்லையே. இன்னும் இங்கேயே படுத்துற வேண்டிதான். நல்லா இருக்கு, தூக்கம் நல்லா வருதே. கால் கீழே என்ன கிடக்கு? என்னமோ தட்டுது. யாத்தே, என்ன அடி? ஏண்டா 4 கண்ணு பொக்கவாய் மனுஷா, எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து பிஐயும்ப? என்னைய பார்த்தா உடங்க பிஐ மாதிரி தெரியுதோ? பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுதேன். ஃபோனை வைக்கன்னு வைக்கியோ? அதில் லேட்டாக வேற வந்துக்கிட்டு என்னைய பார்த்து பிஐன்னு வேற சொல்லுதே. இன்னைக்கு வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்த துணி மாதிரி உன்னை ஆக்கிடுதேன். கட்டுன பொண்டாட்டியை பார்த்து எவனாவது பேயின்னு சொல்லுவானா? இன்னைக்கு நீ செத்த. ஏமா தாயே, என்னைய விட்டுருமா. நான் உண்மையாவே பிஐன்னு நினைச்சுதான் பயந்துட்டேன். நான் உன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியுதண்ணா? இன்னைக்கு உன்னை கொன்று உன்னையும் பேயாக்கி விட்டுருதேன். நெட்டம்மா, பார்ட்டிக்கு போயிட்டு வந்தது தப்பா? சும்மா தான் போயிட்டு வந்தேன். நான் குடிக்கலாம் இல்லை. என்னைய விட்டுரு நெட்டம்மா. அதான் நாத்தம் குடலை பிரட்டிக்கிட்டு இங்கே வரைக்கும் அடிக்க. குடிக்கல. பொய்ய ஆளையும் மண்டையும் பாரு. இன்னைக்கு உன்னைய புளிஞ்சு ஆரஞ்சு பழம் புளியிற மாதிரி நீ குடிச்ச சாராயத்தை பூரா புளிஞ்சே எடுத்துருதேன். ஐயோ கடவுளே, யாராவது இவட்டிருந்து என்னைய காப்பாத்துங்களேன். கேட்டுக்குள்ள வந்து நல்ல வசமா மாட்டிக்கிட்டு இனிமே யாரும் உன்னைய காப்பாற்ற முடியாது. ஐயோ, தூக்கி போடுதாலே. வாய் வழியா குடிச்சது பூரா வெளியே வந்துடும் போலயே. கெட்டுன பொண்டாட்டி சொன்ன பேச்ச கேட்க மாட்டீரு. ஆனா உங்களுக்கு பார்ட்டி. ஏம்மா தாயே, என்னைய விட்டுருமா. குடலு வாய் வழியா வெளியே வந்து உளுந்துற போது. தயவு செஞ்சு என்னைய விட்டுரு. தலைகீழ போட்டு தொங்க விடாத. விடுமா. அதான் நீ சாவ போறியே. பிறகு குடலு வெளியே வந்து உளுந்தா என்ன, குந்தாணி வந்து உளுந்தா என்ன? நெட்டம்மா, என்னைய கொன்னுட்டீங்கன்னா நீ என்ன செய்வ? என் மேல நீ பாசம் வச்சிருக்கல. எவ்வளவு பாசம் வச்சிருக்க. நீ இருக்க, பாப்பா இருக்கா. 2 பேருக்காண்டியும் தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னைய விட்டுரு நெட்டம்மா. ஓஹோ, பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்கிறது இப்பந்தான் சாருக்கு கண்ணுக்கு தெரியுதோ?
உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாரு, வந்து சோபா எது டீப்பா எதுன்னு தெரியாமல் கவுந்து கிடந்தாரு அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லட்டா? என்ன ஆகும் உங்கள் நிலமை? மன்னிச்சிரு நெட்டம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இன்னமும் குடிக்க மாட்டேன், பார்ட்டிக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ஆபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆபீஸ்ன்னு கிடப்பேன். ஐயோ பாவமே, பொழைச்சி போங்கன்னு விடுதேன். இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கு மேலே என்னைக்காவது இதே மாதிரி குடிச்சிட்டு வந்திரு, அவ்வளோதான். இங்கே உளுந்து அடிபூரம் ரோட்டில் வச்சு உளும். அதுக்கு பிறகு எங்கள் டேடி நைனா வீட்டுக்கு போயிடுவேன், வரவே மாட்டேன். குடிச்சதை பூரம் போதையை இறக்கிட்டாலே. நெட்டம்மா தயவு செஞ்சு என்னைய விட்டுரு நெட்டம்மா, நான் போய் தூங்குதேன். இன்னமும் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், குடிச்சிட்டு வர மாட்டேன். நீ சொன்னதெல்லாம் கேட்கேன். ஆளையும் மண்டையும் பாரு. ரூமுக்குள்ளெல்லாம் வரணும்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. அப்படியே வந்தால் கதவு இடுக்கில் வச்சு கையை வச்சு நச்சு விட்டுருவேன். எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மனுஷன் இப்படி பண்ணுவார்? சை, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. போன வருஷம் கோயில் கொடையில் இந்த அலெக்ஸ் அண்ணன் அப்புறம் ராதாக்கா மாப்பிள்ளை கூடலாம் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு அலைஞ்சாரு. அதுக்கே சத்தம் போட்டேன், இனிமே தொட்டு கூட பார்க்க மாட்டேன் நெட்டம்மா, இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. சரி, நானும் நம்பிட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிடுதேன். என்கிட்டயே உன் வேலையை காட்டுதீரு. நான் எப்படிப்பட்ட தில்லாலங்கடி, என்கிட்டயே வா. அதுக்கு தான் என்னையே தூங்கு தூங்குன்னு இருக்காரு. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன்னா இவர் பாட்டுக்கு வந்து படுக்கலான்னு பார்த்துருக்காரு. தூங்கிரு நெட்டம்மான்னு வேற 1000 தடவை சொன்னார். நான் உட்காந்துக்கிட்டு இருந்தது இப்போ எவ்வளோ நல்லதாக போயிட்டு. இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாமல போயிருக்கும். ராத்திரி நேரத்தில் இங்கே பொண்டாட்டி பிள்ளை அம்மாலாம் தனியாக கிடக்காங்களே, நம்ம போயிட்டு வாரமேன்னு கிடையாது. அப்படி குடி வேண்டி கிடக்கோ? வரட்டும், இந்த ரூமுக்குள்ளே எப்படி வாராருன்னு நானும் பார்க்கேன். மனசே ஆரமடக்கி கோவத்தில் கொலவெறியே ஆகுது. நெட்டம்மா, யார் அது நெட்டம்மா குட்டமானுக்கிட்டு? யோ நாலு கண்ணா, உன்னை யார் வீட்டுக்குள்ளே வர சொன்னா? இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நெட்டம்மா தயவு செஞ்சு உள்ள விட்டுரு நெட்டம்மா, வெளியே கொசுக்கடி தாங்க முடியல. ஓஹோ, கொசு கடிக்கோ? கடிக்கட்டும். நல்லா குடிச்சிட்டு வந்தீர்ல, அதை பூரம் கொசு உறிஞ்சு எடுக்கட்டும். அதுக்கு பிறகு உள்ள விடுதேன். ஒழுங்க போய் அங்கேயே படுங்க. ப்ளீஸ் நெட்டம்மா, ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன். இப்போ ஒழுங்க போறீரா? வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு சுவிட்சை போட்டு விட்டு சுத்த விடவா? எங்கள் டேடி நைனா அப்போமே சொன்னாரே, நான் கேட்டேன்னா நான் தான் ஒரு பைத்தியக்காரி. இதுக்கு தான் பெற்றவங்க சொன்ன பேச்சை கேட்கணுங்கிறது. நம்மளா கல்யாணம் முடிச்சா இப்படி தான் கிடக்கணும். என்ன ராணி ஒரு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனை தான். அப்படி என்ன பிரச்சனை? காலங்காத்தாலே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? எல்லாம் இந்த அலமேலை பற்றி தாங்க. என்னத்த சொல்ல? அலமேல பத்தியா? இப்போ என்ன செஞ்சா? எங்க நேத்து இளிச்சமைனி என்னைய பார்க்க வந்தாங்க. குழிப்பணியாரம் செஞ்சிருப்பாங்க போல, கொண்டுட்டு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அலமேல் இருக்கல்ல, இளிச்சமைனிகிட்ட போய் பேசுதேன்னு பேசி அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டு அவங்கள அழ வச்சிட்டா. அழ வச்சாளா? இழிச்சக்காவையா? என்ன செஞ்சா? நந்தினிக்கு விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆயிட்டுல, இன்னும் குழந்தை எதுவும் வரலையாம். அதுக்காக போய் இளிச்சமைனிகிட்ட போய் கேட்கா, உங்கள் பிள்ளைக்கு எதுவும் வியாதி இருக்கோ, அதனால தான் குழந்தை பெற்றுக்கிடாமல் இருக்காளோ, என்ன ஏதுன்னு பாருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி போய் அவங்கள அழ வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயையோ, அப்படியா கேட்டா? இது சரியில்லையே. ஆமாங்க, அதான் எனக்கும் சரியான கோவம். நேத்தை ஏசி விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்கிங்க, ஒரு மாதிரி இருக்கு. அவள் ஏன் இப்படிலாம் பண்ணுதா? நானும் நிறைய தடவை சத்தம் போட்டுட்டேம்மா. ஊருக்காரங்க கிட்டலாம் போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத, யாரையும் கஷ்டப்படுத்தாத, அவங்ககிட்ட இவங்ககிட்டன்னு போய் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் கேட்க மாட்டேக்காளே, இவ திருந்த மாட்டான்னு நினைக்கேன். எங்கள் ஊர்க்காரங்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாதுங்க. இவ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டா. நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களை அழ வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. அவள் இன்னும் இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். உனக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படிலாம் நம்ம வீட்டில் உள்ள ஆட்களுக்கு சண்டை இழுத்து விடுவான்னு தெரிஞ்சா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேம்மா. இப்போ என்னங்க செய்ய? பெசாட்டுக்கு வேலையை விட்டு அனுப்பிடுவோமா? ஆனால் உங்களுக்கு அவள் சமைக்கிறது தானே பிடிக்கி. அப்படி ஒரு மானங்கட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாம்மா. நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம வீட்டை இவ நார் அடிச்சுக்கிட்டு இருப்பா.
வீட்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கண்கலங்க வச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? இன்னைக்கு இளிச்சக்காட்ட கேட்ட மாதிரி நாளைக்கு நந்தினிகிட்ட போய் கேட்டா அவ மனசு கஷ்டப்படுமா இல்லையா? ஆமாங்க, நந்தினி ஏற்கனவே பூ மாதிரி எது சொன்னாலும் தாங்கிக்கிட மாட்டா. அவட்ட போய் சொன்னா அவள் உட்காந்து 10 நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பா. ஆமாம்மா, இதெல்லாம் சும்மா லேசில் விடக்கூடாது. நம்ம என்ன ஏதுன்னு பேசிடுவோம். இன்னைக்கே போய் அலமையில பார்த்து வேலையை விட்டு போன்னு சொல்லிடுவோம். நானும் இதை தாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கவலைப்படாத, எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிட்டுதேன். சரிங்க, அவளை வேலையை விட்டு அனுப்புனா போதும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். என் பிள்ளைகள் நிம்மதியாக இருந்தாலே போதும். யாரும் வந்து என் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நிம்மதியை கெடுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆட்டும் ஆட்டும், இப்பவுமே பேசிடுவோம். இந்த காப்பியை குடிச்சிட்டு போய் அவட்ட பேசிட வேண்டியதுதான். ஆ சரிங்க. என்ன என்னாச்சி, காலையில் கூப்பிட்ருக்கீரு? மத்தியானத்துக்கு கறி குழம்பு வைக்கணுமா, மீன் குழம்பு வைக்கணுமா? நீ எந்த குழம்புனாலும் வச்சுக்கோ, உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு லீவு கிடையாதே, அடுத்த வாரம் தானே நான் ஊருக்கு போகணும். ஏக்கா, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலக்கா. நீங்கள் செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் அதனால வேற இடத்துல வேலை பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுதீங்க? வேற இடத்துல வேலை பார்க்கணுமா? எதுக்கு? அவர் சொல்லுறது உனக்கு புரியலையா? இன்னும் உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லுதாரு. ஐயா, என்ன சொல்லுதீங்க? வேலை கிடையாதா? சொல்றதுக்கு கஷ்டமாதாம்மா இருக்கு. இருந்தாலும் நீங்கள் செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இல்லைம்மா. சமையல் நல்லா தான் பண்ணுதீங்க, அதுலலாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் சில்லாவளி வேலையும் நிறைய பண்ணுதீங்க, அதை எங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் உங்களை போக சொல்லுதேன். நான் அப்படி என்ன தலைவரே தப்பு செஞ்சுட்டேன்? ஏம்மா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா. முதல்ல கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொன்னாதான் நான் போவேன். ஊரில் இருக்கிற எல்லா வீட்லேயும் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விடுறது, அதுக்கு பிறகு இந்த சாமியாரை பார்த்து பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கே அன்னைக்கு நான் சத்தம் போட்டேனா இல்லையா? ஊருக்காரங்க மேலே கையை வச்சாலே நான் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதில் என் வீட்டுக்குள்ளேயே கையை வைக்கீங்க. என் மருமகளை பார்த்து என்ன சொன்னீங்க நீங்கள்? நான் ஒன்றும் சொல்லலையே. சொல்லலையா? என் கண்ணு முன்னால தானே சொன்னேன். எங்கள் இளிச்ச மைனியை நேற்று எப்படி பேசுனேன்? அது அவகிட்ட சும்மா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் குழந்தை பெற்றுக்கிடலையா, எப்போ பெற்றுக்கிட போகிறா? இப்போல்லாம் பிள்ளைங்க அப்படித்தான் வியாதி கீதின்னு கிடக்குதுங்க, கொஞ்சம் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? குழந்தை பெற்றுக்கிடுறதும் கொஞ்ச நாள் பெற்றுக்கிடுறதும் பெக்காமல் போகிறதும் அவங்க விருப்பம். நீ எதுக்கு அதெல்லாம் கேட்க? குழந்தை பெற்றுக்கிடலைன்னா ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன். 4 பேர் இல்லை, 40 பேர் 40 விதமாக பேசினாலும் பரவாயில்ல. அது எங்கள் வீட்டு பிரச்சனை. அதை பற்றி நீ பேசுறது தப்பு. சரியா, இனிமே பேச மாட்டேன். அதுக்குன்னு எதுக்கு வேலையை விட்டு தூக்குதீரு? இல்லைக்கா, இது சரிப்பட்டு வராது. நீங்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டு போயிருங்க. எங்களுக்கு எங்கள் குடும்ப நிம்மதி ரொம்ப முக்கியம். நான் இதிலெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க. நான் கிளம்பிட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு யார் செஞ்சு தருவா? இந்த ராணியக்கா செஞ்சு கொடுத்தா வாய்க்கு விளங்கலன்னு சொன்னீர்ல. அப்படியே சொன்னீர் இவட்ட போய்? ஆமாம் சொன்னேன். பாவக்காய் சாம்பாரும் வேப்பங்கொட்டை புளிக்குழம்பும் வச்சு கொடுத்தா மனுஷன் தின்னுட்டு உயிரோட வாழ முடியுமா? அதனால ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு சொன்னேன். கடைசியில் இப்படி ஆகும்னு யாரு கண்டா? அதான் நான் நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்கமுல்ல, என்ன எதுக்கு விரட்டுதீங்க? போதுங்க்கா, என் பொண்டாட்டி செய்கிற பாவக்காய் சாம்பாரை சாப்பிடும்போது கூட நான் நிம்மதியாக இருந்தேன். நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்த பிறகு இந்த ஊர் நிம்மதியே போயிட்டு. தயவு செஞ்சு போயிருங்க. ஏங்க, நான் செஞ்சு கொடுத்த பாவக்காய் சாம்பாரை சாப்பிடும் போது நீங்கள் நல்லா நிம்மதியாக இருந்தீங்களா? எனக்கு கேட்கவே பெருமையாக இருக்குங்க. இன்னொரு தடவை அந்த குழம்பு வச்சின்னா உன்னையும் வீட்டை விட்டு விரட்டிடுவேன். ஐயா, என்னைய மன்னிச்சிருங்கய்யா. இனிமே இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பிரியாம்மா வேற மாசமா இருக்காங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு அது இதுன்னு கொடுக்கணும்ல. நான் இருந்து கண்ணு கருத்துமா பார்த்துக்கிடுதேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். என்னைய வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. இல்லைக்கா, இது சரியாக வராது. நீங்கள் கிளம்புங்க. ஆமாம் ஆமாம், வீட்டு வேலையை பார்க்க நாங்கள் ஆள் போட்டுக்கிடுவோம். சமையலை நானே பண்ணிக்கிடுதேன். நீ கிளம்பு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஆட்களாக இருக்காங்க. செய், ஏன் தான் இப்படி பண்ணுதாகலம்மா? திடீர்னு வேலையை விட்டு போனா ஒரு மனசு எங்கே போவா? ஏக்கா, சாயந்தரம் வந்து உங்கள் சம்பளத்தை வாங்கிக்கோங்கக்கா. 2 மாதம் சம்பளம் சேர்த்து தாரேன். வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஆட்டும் ஆட்டும். கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது.
எவ்வளோ நாளாக நான் இவங்க வீட்டில் கடந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருப்பேன், நேரத்துக்கு சமைச்சு போட, அவங்க பிள்ளைகளை பார்க்க, அது இதுன்னு என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னையும் விரட்டி விட்டுட்டாங்களே. இந்த ஊர்க்காரிகன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாரு. இந்த ஊர்க்காரிக என்ன பண்ணிட்டாளுங்க அப்படி? அவளுகளுக்கு சண்டை இழுத்து விட்டா இவருக்கு ஏன் கோபம் வருது? ஏட்டி என்னமோ நடந்திருக்குட்டி, இவன் ஏன் கோவமா இருக்கா? தெரியலையேக்கா, இவ தான் புலம்பிக்கிட்டே போகிறாளே. தலைவர் எதுவும் சத்தம் போட்டிருப்பாரோ? 6 மாதம் ஆயிட்டே இன்னும் பிள்ளை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? நந்தினிகிட்ட போய் குழந்தை பிறக்கலையான்னு கேட்டிருப்பான்னு நினைக்கேன். சம்மந்திட்ட கேட்டதுக்கே இவ்வளோ கோபம் வருது இவருக்கு. அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ? என்னை போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துருப்பாரு போல. ஐயோ, இளிச்சக்காட்டல்ல கேட்டிருக்கா? என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. பேசாமல் இளிச்சக்காட்டை போய் கேட்டுற வேண்டியதான். நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டால் சாப்பிட்டுட்டு பெசாட்டுக்கு கிடக்கிறத விட்டுட்டு ஊருக்காரங்களுக்கு சண்டை இழுத்து விடுதே, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆளை பாரு ஆளை. இவர் இல்லைன்னு நம்மளுக்கு வேலையே கிடைக்காதாக்கும். என்ன ஒன்று, இங்கே வீட்டோட தங்கி நான் பாட்டுக்கு நல்லா கிடந்தேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போவேன். போகும்போது இங்கே இருக்கிற முக்காவாசி மளிகை சாமானை அப்படியே போட்டு ஆட்டோவில் போட்டு கொண்டுட்டு போயிடுவேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, உளுந்தம்பருப்பு, எண்ணெய் பாக்கெட்டு, அது இதுன்னு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவேன். நல்ல பழங்கள்லாம் கொண்டு போவேன். என் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துச்சுங்க. இப்போ திடீர்னு என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்போ நான் அதுக்கெல்லாம் என்ன செய்வேன்? ஓ, மொத்தமாக பியூஸை பிடுங்கிட்டாரா? அப்படி போடு. இன்னும் அலைமையில் தொல்லையே கிடையாது. இந்த ஊர்க்காரிக்கு என்னையே பேய் பங்களாக்குள்ளே கொண்டு அடைச்சி வச்சாளுங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதான். நான் மாமியாரையும் மருமகளையும் பிரிச்சுட்டேனா, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய தப்பான். பிறவு வீடு வீடாக போய் இதே சோழியை பார்த்துக்கிட்டு அலைஞ்சா யாருக்கு தான் கோபம் வராது? இருக்கட்டும். இந்த ஊர்க்காரிகளுக்கெல்லாம் ஒரு பாயசத்தை போடணும்னு நினச்சி வச்சுருந்தேன். கடைசியில் பாயசத்தை நம்ம செலவில் தான் போடணும் போல. இவளுகளெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் வேலையை பிடுங்கியிருக்காளுக, நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா விடுவேன்? எல்லாருக்கும் கண்டிப்பாக பாயசம் இருக்குது. எப்படி கொடுக்க? நான் கொடுத்தா குடிக்க மாட்டாளுக. பேசாமல் இந்த ராதாட்ட சொல்லி கொடுத்து விட்டுற வேண்டியதான். அதான் அந்த குந்தாண்டி நம்மகிட்ட குழம்பு வாங்கி தின்னுட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காளே, அவட்ட கொடுத்து விட்டோம்னா சரியாக இருக்கும். அவள் கொடுத்தா குடிச்சிருவாளுக. குடிச்சிட்டு சாவட்டும். பியாதி மாத்திரையை தான் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் விஷத்தை போட்டு கொடுத்துட வேண்டியதான். முதல்ல போய் விஷம் எங்கே கிடைக்குன்னு பார்ப்போம். எம்மாடி, இவளாம் ஒரு பொம்பளையா? பேச்சோட பேச்ச சொன்னதை கேட்டிங்களா? ராதாட்ட கொடுத்து விட்டுற வேண்டிதான். அவள் குழம்பு வாங்கி தின்னுட்டு கிடக்கான்னு. அப்போ என்னமோ நடந்திருக்குல்லக்கா. ராதாக்கா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அலைதாங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. எனக்கு இதை பற்றி தெரியும். ராதா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாளா? குழம்பு வாங்கி தின்னா சொன்னா? அது என்ன கதைன்னா, நம்ம டூர் போயிருக்கும்போது இந்த அலமையில கொண்டு சந்திரமுகி பேய் பங்களாக்குள்ளே போடணும்னு நம்ம பேசணும்ல. ஆனால் அவட்ட மந்திரவாதி வீடு போனால் எல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு போய் சொன்னோம் பார்த்தியா? இதை போய் ராதா போய் அலமையிலிட்ட சொல்லியிருக்கா. ஐயோ, இந்த ராதா எதுக்கு எட்டப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அவள் ஐயோ பாவமேன்னு போய் அது பேய் பங்களா உள்ளே போயிடாதீங்கன்னு சொன்னாலாம். சொன்னோன்னே இந்த அலமேலு அப்படிலாம் கேட்க முடியாது, நீ போய் சொல்லுதே, என் மேலே பொறாமப்படுதே, நான் போவத்தான் செய்வேன்ட்டு போயிருக்கா. விதி யாரை விட்டுச்சு? அதுக்கு பிறகு அன்னைக்கு அந்த பேய் பங்களாக்குள்ளே மாட்டிக்கிட்டல்ல, அப்பந்தான் புத்தி வந்திருக்கு. ஐயோ, ராதா அன்னைக்கே சொன்னாலே நம்ம தானே கேட்கல அப்படின்னு அன்னைக்கு பார்த்துருக்கா. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்காளுங்க. அப்பந்தான் இந்த ராதாட்ட சொல்லியிருக்கா, குழம்பு வேணா வந்து வாங்கிக்கோன்னு இருக்கா. இந்த ராதாக்கு சும்மா ஓசையில் கிடைக்கினாதான் என்னத்தினால பின்னாயில் கூட குடிப்பாளே. அதனால சரின்ட்டு குழம்பு கிடைக்கேன்னு தினமும் போய் 1 மணிக்கு அவள் வீட்டு சன்னல்கிட்ட நின்று கொக்கரக்கோன்னு கத்துவாளாம். இவள் குழம்பு கொண்டு வந்து கொடுப்பாளாம். அதுக்கு பிறகு அவள் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கா. நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சி கேட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் ராதா எல்லா உண்மையும் சொன்னான். ஐயோ, ராதா இப்படி இவ கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தான்னா நம்மளுக்கெல்லாம் இவ விஷத்தை கொடுத்து கொன்றுவாளே. இல்லட்டி, நான் சொல்லி ராதாக்கு புரிய வச்சுட்டேன். உன் மாமியாருக்கும் உனக்கும் சண்டையில் தூட்டுருவா, அவள் கூட சேராத, அவள் ஒரு விஷப்பாம்பு அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ராதா புரிஞ்சுக்கிட்டா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், தெரியாமல் இவ கூட சேர்ந்துட்டு அலைஞ்சிட்டேன், இனிமே அப்படிலாம் சேர மாட்டேன், என்னைய மன்னிச்சிருன்னு வேற கேட்டா. இந்த ராதாவை எந்த விதத்துலையுமே சேர்க்கவே முடியலையே. ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை செய்யுதா? மாறிட்டாக்கா. இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, மாறிட்டா. வருத்தப்படுதா? சரி, அப்போனா நம்மளுக்கு பாயசம் வருதா இல்லையான்னு பார்த்துருவோம். ராதாக்கா பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இவ கூட சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். பாயசம் வரலன்னா இவ கூட சேரலன்னு அர்த்தம். அவ்வளோதானே? இப்போ நம்மளுக்கு எல்லாம் கிளியர் ஆயிட்டுல.
ஆமாடி ஆமாடி, அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தானா குடிக்க கூடாது. விஷத்தை கொடுத்து கொள்ளல பாக்காளுக. சொந்த ஊருக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியுதா? எப்போ சாவு வரும்னு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு. பெசாட்டுக்கு இந்த அலமையில போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா என்னக்கா நம்மளை கொல்ல பார்க்கான்னு. வேண்டாண்டி, அதெல்லாம் ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். நாம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க்கா. அவளே வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டா, அவளே மாட்டிக்கிடுவா. எப்படி சொல்லுது ஒத்த ரோசா? அவ எப்படி மாட்டுவா? அவ பேசுனது நம்ம மட்டும்தானே கேட்டோம், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. அதான் தலைவர் ஊர் பூரா கேமரா வச்சிருக்காரே, அவர் வீட்டு வாசல்ல வைக்காமையா இருப்பாரு? அங்கே மேலே பாரு, கேமரா மாட்டி வச்சிருக்காரு. இவ பேசுனது பூரா அங்கே ரெக்கார்டாக இருக்கும். தலைவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக போலீஸில் கொடுத்துருவாரு. அப்படி போட அருவாளே, மாட்டட்டும் மாட்டட்டும். இப்படிப்பட்ட கேவலமான புத்தி இருக்கிறவா இங்கே இருக்கிறத விட ஜெயிலில் இருக்கிறதே நல்லது. சரி வாங்க நம்ம போவோம். இந்த அலமேலிட்ட குழம்பு வாங்கி தின்னது தப்பு தான். எனக்கு இப்போ தான் அது தப்புன்னே தோணுது. செல்வி சொன்னதெல்லாம் உண்மைதானே? 1/4 கிலோ கறினாலும் நம்ம துட்டில் வாங்கி தின்னோம்னா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவட்ட போய் அங்கே நின்றுக்கிட்டு குழம்பு தாங்களேன்னு கேட்கறது பிச்சை எடுக்கிற மாதிரில இருக்கு. என்ன டீ குந்தாணி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? தாத்தா என்ன இந்த பக்கம்? நான் சும்மா அப்படியே வந்தேன். நீ என்ன தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தாத்தா, நிறைய விஷயம் நடந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் நடந்துச்சு? உட்காருங்க சொல்லுதே. சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் இனிமே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் தாத்தா, அவ்வளவுதான் விஷயம். சரி டீ, நீ நல்லவளா இருந்தாலே போதும். உன் கதை எனக்கு என்னத்துக்கு? இவளத்தை ஏதாட்டு ஒண்ணு பண்ணணும்னு பார்க்க சிக்க மடைக்காளே. யார் அது? ஐயா அலமேலு. பெசாட்டுக்கு இந்த குச்சை கொண்டு காலுக்குள்ள விட்டுறட்டாட்டி கீழே விழுந்துருவல்ல. ஐயா சும்மா இருங்க தாத்தா, கேஸ் ஆயிர போகுது. ஆமா, இவளை தள்ளி விட்டு கொன்னு கொலை கேஸ்ல நான் உள்ள போக கூடாது. ஜெயிலுக்கு போனா கூட வீரமா போகணும். என்ன அலமேலக்கா, சௌக்கியமா? சவுக்கியம் ஒன்று தான் கேடு. கொலை வெறியில் இருக்கேன், பெசாட்டுக்கு இரு. என்னக்கா என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா வரீங்க? இந்த தலைவருன்னு இந்த ஊரில் ஒருத்தர் இருக்காரே, பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷன் என்னைய வேலையை விட்டு விரட்டிட்டாரு. ஐயையோ, வேலையை விட்டு விரட்டிட்டாரா? எதுக்கு? சொரக்கால உப்பு போடலையாம், அதுக்கு தான். உப்பு போடலையா? நீங்க உப்பு போட்டிருக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு வேலையை விட்டு விரட்டுதாரு? இவ ஏதாவது செஞ்சிருப்பா. அந்த மனுஷனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. யோ கலவா, நான் ஏதாவது செஞ்சேன்னு பார்த்தீரா? அதான் உன் முகரக்கட்டையிலே எழுதி ஒட்டியிருக்கே, நீ எவ்வளவு கேவலமான வேலை பார்த்துருப்பேன்னு. யோ கிழவா, உன்ட்டெல்லாம் பேச எனக்கு நேரம் இல்லை. ஏட்டி ராதா, கொஞ்சம் வாயேன், உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியா பேசணுமா? ஆமாட்டி, இந்த கிழமை முன்னாலெல்லாம் பேச முடியாது, தனியா வா. ஏக்கா சொல்லுதனேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த பொக்கவாய் தாத்தா எங்க குரூப்ல ஒரு ஆளு. இவரை பார்த்து நீங்க கிழவன்னு சொல்றது தப்பு. கிழவன்னு சொல்லாமல் 10 வயசு பையன் என்ன சொல்ல முடியும்? தாத்தாட்ட நீங்க மரியாதையா பேசணும், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. என்ன டீ, நீ ஒருத்தி தான் என் கூட துணைக்கு இருக்கேன்னு பார்த்தேன், நீயும் இப்படி பேசுதே. போதும்க்கா, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். உங்க கூட வந்து நான் இருந்ததெல்லாம் தப்பு தான், சரியா? என்னைய விட்டுருங்க. நீங்க போய் யார் கூடயாவது இருந்துக்கோங்க. உனக்கு போய் கறி குழம்பு மீன் குழம்புமா திருட்டுத்தனமாக கொடுத்தேன் பார்த்தியா? விஷப்பாம்புக்கே பாலை ஊற்றியிருக்கேன். ஏக்கா நீங்க கொடுத்த கறி குழம்புக்கு ரொம்ப நன்றிக்கா, இடத்த காலி பண்ணுங்க. இருங்க டீ, என்னைய வேலையை விட்டு தூக்குனது இல்லாமல் ஆளாளுக்கு என்னை அசிங்கப்படுத்துதீங்களோ? உங்கள் எல்லாரும் என்ன செய்யுதுன்னு பாருங்க. தாத்தா நான் கரெக்டா பேசுனேனா? இப்ப தாண்டி கரெக்டா பேசுனேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ரேகா, ரேகா இங்க வா. சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏட்டி மொட்டை மாடிக்கு போய் அங்கே ஒரு வாளி இருக்கும், அந்த பைப்பில் தண்ணியை பிடிச்சி அந்த ஒரு வாரமாக வச்சுறேன். மொட்டை மாடியில் தண்ணி வைக்கணுமா? எதுக்குமா? ஏட்டி காக்கா குருவி கிளின்னு எல்லா பறவைகளும் பசியோடு வரும், தாகமாக இருக்கும் பற்றி அதுக்கு தண்ணி குடிக்கும்ல, அதுக்கு தான் வைக்க சொல்லுதேன். ஏம்மா அதுக்கு எதுக்குமா நம்ம தண்ணி வைக்கணும்? அதான் நம்ம ஊரில் குளம் ஆறுலாம் இருக்குல்ல, அங்கே போய் குடிச்சுக்கிடும். இல்லைன்னா அது சாக்கடை தண்ணியை கூட குடிக்கும்மா, நம்ம எதுக்கு தண்ணி வைக்கணும்? என்னடி இப்படி சொல்லுதே? வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம தானே உதவி பண்ணணும்.
பறவைகள்லாம் நம்ம முன்னோர்கள், அதுகிட்ட அன்போடையும் கருணையோடையும் நம்ம தான் இருக்கணும். சரிம்மா, நான் தண்ணி பிடிச்சி வைக்கேன். லட்சுமி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரட்டா? ஏங்க போயிட்டு வாங்கங்க. வரும்போது அப்படியே மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65, காடை ரோஸ்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? ஏம்மா, இப்போ தானே பறவைகள்கிட்ட அன்பா இருக்கணும், அது வாயில்லா ஜீவன், அதுக்கு நம்ம தான் தண்ணி வைக்கணும். நீங்க இப்போ என்ன காடை ரோஸ்ட் கேட்கீங்க? உயிரோடு இருக்கிற பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், செத்த பறவைகளை ரோஸ்ட் பண்ணி திங்கணும். சரி, இப்போ என்ன பிரியாணி வாங்கிட்டு வரணுமா வேண்டாமா? ஏங்க மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே சிக்கன் 65 மறந்துடாதீங்க. காலையில தண்ணி வைக்கணும், ராத்திரி வெட்டி தின்றணும். ஐயோ, தண்ணியை பிடிச்சி கொண்டு வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு வேற ஓடணுமே. ஏம்மா பாத்திமா, காலையிலே தண்ணி பிடிக்க வந்துட்டியாக்கும்? ஆமாம் அண்ணாச்சி, தண்ணியெல்லாம் பிடிச்சி கொண்டு வீட்டில் வச்சுட்டு சோத்தை பொங்கி வச்சுட்டு வேலைக்கு வரணும்ல. தோட்டத்தில் வேலை நிறைய கிடக்கல இன்னைக்கு. சரிம்மா, ரொம்ப நல்லது. அட, நம்ம டேடி நைனால நிக்காரு. ஏம்மா, என் பிள்ளைல வருது, ஒரே ஊருக்குள்ள கிடக்கா, அப்பாவை பார்க்க வரமாட்டேக்காளே. ஏன் டேடி நைனா, உங்களை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். ஏம்மா, என் பிள்ளை கண்ணுல சோறு சோறுன்னு தண்ணில வடியுது. ஏன் தங்க பிள்ளை எதுக்குமா அழுவுதே? ஐயா அண்ணாச்சி, எதுக்கு நீங்கள் எழுவுதீங்க? ஏம்மா, என் பிள்ளை அழுவுறது கண்ணுக்கு தெரியலையாம்மா? அவ அழும்போது நான் எப்படிம்மா அழாம இருப்பேன்? பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா நல்லா ஒரு அப்பனாம்மா. பிள்ளை எதுக்கு அழுவுதுன்னே கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே அழுவுதீரு. என் பிள்ளை அழுதா என்னால் தாங்க முடியாதும்மா, அதுக்கு தான் அழுவுதேன். அழுவுறதெல்லாம் சரிதான், முதல்ல பிள்ளைகிட்ட என்னன்னு கேட்டுட்டு பிறகு அழுவுங்க. ஏன் தங்க பிள்ளை எதுக்குமா அழுவுதே? உன்னை யாருமா என்னம்மா செஞ்சாங்க? இந்த அப்பாட்ட சொல்லுமா. டேடி நைனா, நான் மோசம் போயிட்டேன் டேடி நைனா. சரி, ஏதோ குடும்ப பிரச்சனை போல, அப்பாவும் பிள்ளையும் பேசுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். டேடி நைனா, நீங்க முதலே சொன்னீர்ல, இந்த கண்ணாடி போட்ட பொக்கவாய் மனுஷன் வேண்டாம், இவரை கெட்டாத, வேற யாரையாவது கெட்டிக்கோன்னு சொன்னீரு. நான் கேட்டேனா? மாப்பிள்ளைய பத்தியாம்மா சொல்லுதே? ஆமா, உங்க மாப்பிள்ளைய பத்தி பேசாம பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியா பேச முடியும்? பெரிய மாப்பிள்ளை இவர், ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைன்னு தேடி பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சிரு. நான் சொல்ல சொல்ல கேட்கலையம்மா. நீ தானம்மா இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இவர் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு 3 நாளா பட்னியா கிடந்தியம்மா. அதுதான் டேடி நைனா, நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய தப்பு. நீங்க சொன்ன பேச்சு அன்னைக்கே கேட்டிருக்கணும். அந்த மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே டேடி நைனா. அவர் மேலே நான் உயிரையே வச்சிருந்தனே. ஏம்மா, உன்னை இவ்வளோ அழ வைக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் என்னம்மா செஞ்சாரு சொல்லுமா, நான் பார்த்துக்கிட்டுதேன். நேற்று ராத்திரி சொல்ல சொல்ல கேட்காம ஆபீஸ்ல இருந்து ஏதோ பார்ட்டி வச்சாங்களாம், எல்லாரும் ஒன்றா போனாங்களாம், குடிச்சிட்டு வந்துட்டாரு அந்த மனுஷன். என்னது, மாப்பிள்ளை குடிச்சாரா? போகும்போதே நான் சொன்னேன் பார்ட்டிக்கெலாம் போகக்கூடாதுன்னு, கேட்காம போயிட்டாரு. போயிட்டு நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு என்னைய பார்த்து பிஐ மாதிரி இருக்கேன்னு வேற சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் சோஃபா எது டீப்பா எதுன்னு தெரியாமல் அப்படியே உளுந்து கிடக்காரு. அவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்காரு டேடி நைனா. ஐயையோ, பிறவு என்னம்மா ஆச்சு? நான் சும்மாவா விடுவேன்? எனக்கு வந்த கோவத்தில் அடித்து தூக்கி வீசிட்டோம்ல. ஐயையோ, மாப்பிள்ளைக்கு காலு கை எதுவும் ஒடிஞ்சிட்டாம்மா? ஆஸ்பத்திரியிலேயம்மா கிடக்காரு? இல்லை டேடி நைனா, வீட்டில் தான் கிடக்காரு. வீட்டில் நல்ல கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கு, நல்ல அழகு போல ஒரு பிள்ளை இருக்கு. இதை விட பார்ட்டியா முக்கியம் மனுஷனுக்கு? அதை தான் டேடி நைனா நானும் கேட்டேன். தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கேன். குடிக்கலம்மா குடிக்கலம்மாங்காரு. உண்மையாலே அப்போ குடிச்சிட்டு வரலையோ? நீ தான் தேவையில்லாம அடிச்சிட்டியோ? அதான் அவர் குடிச்சிட்டு வந்த நாத்தம் பக்கத்து ஊர் வரைக்கும் அடிச்சிருக்குமே. நம்ம வீட்டில் அடிக்கலையோ? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. ஆமாம்மா, நேற்று ராத்திரி ஒரு கொஞ்சம் லேசா கெட்ட வாடை வந்துச்சு, அது அந்த வாடை தானோ? ஆமாம் ஆமாம், அதே வாடை தான் டேடி நைனா. இந்த மனசு குடிச்சிட்டு வந்த வாடை தான் அங்கே அடிச்சிருக்கு. நான் இப்போ என்ன செய்வேன் டேடி நைனா? இப்படி ஆயிட்டே, இனிமே அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது டேடி நைனா. இந்த மனுஷனை நான் எவ்வளவு நல்ல மனுஷன் நினைச்சேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மருமகன் ஊர்ல யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாரு. தங்கமான மாப்பிள்ளைன்னு நினைச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன இப்படி பண்ணியிருக்காரு? நெட்ட தங்கம், இனிமே நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தங்கம். உன் துணிமணி எல்லாம் பறக்கிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு.
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அந்த மனுஷன் மேல. அப்புறம் டைவர்ஸ் வாங்கிடுவோம். என்னது டைவர்ஸ் வாங்கணுமா? யோ டோப்பா மண்டே, என்ன டைவர்ஸ் வாங்கணுங்கீரு? என்ன நெட்ட தங்கம், பெத்த அப்பாவை இப்படி எல்லாம் சொல்லுதே? பெத்த அப்பான்னு இப்படியே சொல்லுவாங்க? புருஷன் கூட போய் சேர்ந்து நல்ல சந்தோஷமா வாழுமான்னு சொல்லணும். நம்ம வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்துருங்கீரு. இப்படிலாம் சொல்லலாமா? நீ தானம்மா இப்ப சொன்ன அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு. அது நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அது என் வீடு. உடனே அங்கேருந்து என் புருஷன்ட்டு பிரித்து என்னைய டைவர்ஸ் வாங்கி கூட்டு போயிடலான்னு பார்த்தீரோ? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் கண்ணீர் வடிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன் பத்தியா நெட்ட தங்கம். என்னையே சொல்லணும், மாப்பிள்ளை தங்கமானவர், அவரை பத்தி வேற தப்பா பேசிட்டேன். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மட்டும் போகாதீங்க மக்களே. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க.